ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது மிஸ்டர் சஃபயர் ஜோன். இன்னைக்கு வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவோம், ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறது, தோசை கரண்டால் அடி வாங்கியிருப்பீங்க, அப்படி சொன்னால் விளக்குமாரில் அடி வாங்கியிருப்பீங்க, அப்புறம் சொன்னால் கொடை அது இதுன்னு போகும், ஓகே. ஆனால் அது எல்லாத்தையும் நீங்கள் அம்மா கையால் தான் வாங்கியிருப்பீங்க. ஒரு தகப்பன் கையால் வாங்கியிருப்பீங்களா? அதாவது என்னத்தை சொல்கிறது, தட் மீன் செருப்பால் வாங்கியிருப்பீங்க. ஆனால் அதை நேரில் பார்க்கணும் அப்படின்னா அது இந்த கேமில் தான் பார்க்கணும், ஓகேவா? அதுக்காண்டி தான் வந்திருக்கேன், ஓகே. அதுக்கப்புறம் ஏன்டா இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னா கேட்கக்கூடாது. இப்போதைக்கு நான் ஈஸி மோடில் தாங்க வச்சுருக்கேன். ஏன்னா இந்த கேமை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, தெரியுமா? அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன், ஓகே. இப்போ நேராக ஸ்டார்ட் கொடுத்துட்டு உள்ளே போயிடுவோம். எப்படி இருக்கணும், என்னென்ன இருக்கணும்னு எனக்கு தெரியாது, என்னென்ன காரியம் பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியாது, ஓகேவா? அதனால கொஞ்சம் பார்த்து மெதுவாக பண்ணுவோம், ஓகேவா? ரொம்ப நாளாச்சு வேறு வீடியோ போட்டு, கொஞ்சம் பழக்க தோஷத்தில் வேறு ஏதாவது பேசிட போகிறேன், ஓகே. ரூம்னா ரொம்ப நீட்டாக தான் இருக்குது, இல்லாட்டியும் கொஞ்சம் பயமாக இருக்குது, ஓகே. ஓகே, திஸ் இஸ் கம்ப்யூட்ரு. எனக்கும் தெரியுதுடா, டேன் ஆஃப் த கம்ப்யூட்டரா. ஓ, இதுக்கு தான் அப்படி சொன்னாங்களோ. நம்ம இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் இந்த ரூமை பார்த்தா. ஓ, நம்ம ரூம் தானா? ஓகே ஓகே. இந்த சவுண்டுக்கு எதுவும் ஆகுமோ? ஆகாது. பியர் 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 டெடி பியரா? ஓகே. அதுக்கப்புறம் ஆர்ஆர் கேம்னால் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சா, அதனால் கொஞ்சம் பழக தோஷத்தில் திரும்பி அடி வாங்கிட போகிறேன், வேற ஒன்றும் இல்லை, ஓகே ஓகே. இதுனா பொட்டக்கடி, ஓகே. அட்டைப்பட்டியே தான் பொட்டக்கடின்னு சொல்கிறேன் போல இருக்குது, ஓகே. ஓ, ஹைட் பிளேஸ் போல் இருக்குது இது, ஓகே. ஹைட் பிளேஸ்லனா நம்மளுக்கு தேவையில்லை அது ஹைட் பிளேஸ்னால், ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியலை, அதனால் அவங்க ஓகே ஓகே என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலப்பா, ஆமாம், ஓகே. இப்போ ஏன்டா உளறன்னு கேட்காதீங்கப்பா, ஏன்னா பேச தெரியாமல் பேசி புட்டேனே, அடி வாங்க சாவ போகிறேனே. யார் நான் கை இங்கிட்டு போய் வெள்ளை நிற்குது புள்ள ஏதோ. ஐயோ தம்பி வயராடே. நாங்களாம் அந்தந்த கிளவியை பார்த்துட்டு வந்திருக்கோம், ஒரு மொட்டை சொட்டை பையனா கிடக்குறாங்க, என்னத்த சொல்கிறது, போனாங்கொய்யா. ஆமாம், பெரிய இவன் மாதிரி பார்க்குறான், ஆமாம். நாங்கன்னா அப்போவே அப்படி, சரி. இந்த அலாரம் அடித்தா அவனுக்கு கோவம் வருது போல இருக்குது, சரி இனிமேல் தொட வேணாம்பா, ஓகே. நம்ம பாட்டுக்கு கம்முன்னு கிடந்துட வேண்டியதான், ஓகே. டெடி பியர்னு எடுத்தாச்சு. இதில் ஏதோ உடஞ்சிச்சு, புக்கு கடை இதுன்னு எவனா படிப்பான், அதான் தகப்பேன் அப்படி அடிக்கிறான் போல இருக்குது படிக்காதனால, ஓகே. இது கீழே ஒன்றும் இல்லையாப்பா, அலாரத்தை மட்டும் எது காண்ட்ரையும் திறந்துடவே கூடாது, தொடவும் கூடாது, அதை எது இப்படி திறக்க முடியும், சரி. இது கேஸ் டர்பைன் பிளான்ட்டா, தட் மீனிங் வாட்யா, திஸ் மீனிங் வாட்? சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது, இங்கனே ஒரு ஹைட் பிளேஸ் இருக்குது, இதை பார்த்தா எனக்கு கிராணி ஞாபகம் தான் வருது, ஓகே. அவன் மூஞ்சியை ஒரு தடவை கூட பார்க்கல, இப்போ பார்த்துறேன்டா, ஆனால் வந்துடுவானோ, ஓகே. ஓட்டையிலேருந்து பார்க்க வேண்டியதான், ஆனால் அவன் வந்தால் நின்று அங்கிட்டுல நிற்கிறான், மூஞ்சியை காட்டுவானா என்ன? இருங்க பார்ப்போமே. தம்பி பலே டோய் டோய், ஆளையை காணோம், வரமாட்டானோ? வராப்பில் மட்டும் தம்பி வந்துட்டாப்ளே. மூஞ்சே காமி, தாடி மட்டும் தான் தெரியுது, முளைச்சி கிடக்கு, இந்த முள்ளு பண்ணுற மாதிரி, ஒன்றத்தையுமே காணோம். காமிடாடி, ப்ளீஸ் ராடி, என்னடா அப்படி பண்ணிவிட்டு, ஐயோ இப்படி திரும்பி இருந்தாலும் ஜஸ்ட் மிஸ்ஸில் பார்த்து வந்துருப்பேன், ஏன்னா ஒரு தகப்பனை தெரியாமல் இருக்கலாமா, அதுக்கு சொல்கிறேன், ஓகே. திறந்து பார்த்துட்டு அந்த பயப்புல எங்கிட்டு போயிருக்குன்னு பார்த்துக்கிறேன். இது பார்ட் 1 இருக்கட்டும், அதாவது இப்போதைக்கு நான் அதை பற்றி வீடியோ போட மாட்டேன், எஸ்கேப் பண்ண மாட்டேன், சும்மா தான் வீடியோ போடுவேன், ஓகே. இங்கே என்ன இருக்குன்னா தெரியலை, ஓகே. சாத்துவோம். ஐயோ என்னது இது தம்பி? ஐயோ போச்சே, கிராணி வீட்டில் இருக்கிறதுனா இங்கேருந்து கிடக்க, ஐயோ.
செவா இதில் இங்கே வேற இந்த காரமா இதை ஏன்டா நடுவில் போட்ட டேய் பின்னாடி மொட்டையை பார்த்தோன்னே தெரிச்சு போச்சு எனக்கு இங்கே தெரிச்சே போச்சு கருமம் முடிச்ச நாய் எங்கடா இருக்க இல்லை எங்கே இருக்கே இந்த ரூம்குள்ளே போட்டிருக்கான்னு இப்போ எனக்கு தெரியுது பார்க்கலையா அந்த தரைக்கு ஒன்றும் தெரியலையா அவன் வந்து அந்த டோருக்குள்ளே ஒளிஞ்சிருக்கலாமா ஏ நான் அப்பவே அப்படி சொல்லிக்கிட்டே பீத்திக்கிட்டேனே ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஓகே என்னது கார்கியா எதுக்குடா எனக்கு இது நகரமாக முடிச்சது ஆமாம் ஏதோ மினுக்குதியா அப்பயே நினச்சேன் காலடி சத்தம் கேட்குதே அப்படின்னு அது இங்கே வந்து ஒழிஞ்சிக்கிட்டு நைஸாப்பில் சந்துக்குள்ளே நாங்களாம் அப்போவே அப்படி இப்போ அப்படியா ஆமாம் இல்லை வேறு 10 மாதம் லீவ் எடுத்து வந்திருக்கேன் எப்படி நாங்களாம் ப்ராக்டிஸ் எடுத்து வந்துருக்கோம்டா டேய் ஆமாம் நாங்கள்னா எப்படி சொல்கிறதே டானுக்கே டானு உனேனா போராட்டி போட்டு அடிச்சிட மாட்டா சப்பாத்தி மேலே இங்கே ஆளை காணும் அதுக்கும் எங்கிட்டா போயிட்டான் இந்த ரூம் கூட என்ன இருக்குன்னு ஒழுங்கா பார்க்கல எந்திரிச்சு போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு கால் சத்தம் கேட்குதான்னு பார்த்துக்குவோம் ஏன்னா இதே ரூமில் 2 தடவை அடி வாங்கிட்டோன்னு பார்த்துங்க அது வேற அசிங்கம் கிடையவே கிடையாது மீன் பிடிச்சின்னு நிற்கிறான் அவன் ஒரு கிடைக்கப்ப ஜம்ப் பண்ண முடியாதா இல்லை எடுக்கணும் அதுக்கு தான் சொல்கிறேன் இதுனா என்ன கையில் எடுத்துனேன் திஸ் இஸ் டோர் கியாம்ல அந்த கேப்பையன் நிற்கிறானா போடி போயிட்டான்டா எங்கே திறக்கிறது எப்பட்றா யூஸ் பண்ணுறது எப்பட்றா எப்படி கொஞ்சம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே ஆஹா வந்துட்டியாடாடாஹா போச்சேடா ஐயோடா செத்தேனேடா போச்சேடா வந்து போடிடா என்னடா பண்ண முடியும்டா முடிஞ்சா வந்து பார்த்துரு வாடா வரவே முடியாது நீனா பேசுறியாடா கொய்யால வந்து முடிஞ்சா பார்த்து காமிச்சிடா பார்த்துக்கோமா பெரிய வீரனை வந்துடுறா ஆமாம் வந்த ஸ்பீடில் மறைஞ்சிட்றான் அந்த ஆள் எங்கே போய் தான் இருப்பான்னு தெரியல ஆனால் இந்த ரூமுக்கு அடிக்கடி வரமாட்டான் கீழே தான் போயிடறானோ அப்படி தான் நினைக்கிறேன் ஓகே இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலையே ஓகே வந்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் பின்னாடி ஓடி போயிடுவோம் வாங்க முடிஞ்சாடா ஆஹா என்னடா பழம் போகுது கீழே சரி குச்சிடுவோம் கூச்சா எங்கேனோ வருது எங்கனோ அதே ஐயோ போச்சேடா வேறு ஒன்று இருக்கா செத்த நேரத்தில் பதறிடுச்சு ஒளியறதுக்கு ஒரு இடமும் இல்லையா அவ்வளோதான் தெரிச்சு போச்சு இங்கே ஆமாம் இங்கே வந்துடுவானோ இப்போ நான் எங்கிட்ட ஒளிஞ்சிருக்கேன் இது ஏதோ பேப்பர் வச்சு மூடின மாதிரி வெளியில் இருக்கிறவனா உள்ளே தெரியுறான் உள்ளனா வெளியில் தெரிவானான்னு தெரியலையே ஓகே அதை கேட்பேன் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க போனால் கரெக்டாக இருக்கும் இந்த நேரம் ப்ளீஸ் அவுட்
அவுட். ஆ ட்ராப் போட்டால் நினைப்பார், ஆள் நினைப்பேன். ஆள் நினைப்பட டேய் நான்னா கிரேனியே மிஞ்சிட்டு வந்தவன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுவே ஃபஸ்ட்டு டே தான் விளையாண்டுருக்கேன். இன்னும் எஸ்கேப் கூட ஆகலை. அதுக்குள்ளே நான் அலட்டிக்கிற மாதிரி இருக்குது. அதான் பெரிய விஷயம் சொல்கிறது. மொத்தத்தில் இன்னும் ஒரு கதை போகுது. அவனேரமடா இன்னும் ஒரு தப்பா பட்டி இருக்குது. டப்பா பட்டி. ஓய் கெரோசின் இருக்கியா? பார்த்துருக்கீங்களே கெரோசின் 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 கெரோசின். அந்தோ கெரோசின் தான், அதே கெரோசின். இருங்க இருங்க, இந்த மேலே பார்த்த மாதிரி இருக்கே. ஹேய் இதானே நம்ம தேடணும். இருங்க இருங்க, போச்சு போச்சு. இருங்க, அவன் சத்தம் கேட்டால் ஒரு சவுண்டு கொடுப்பான்ல, அதனால் பயப்பட தேவையில்லை. ஓகேவா? ஆனால் அந்த கேப்பை எங்கே போயிருக்கானு தெரியல. ஏன் ஐயோ போச்சே. எங்கள் இதாங்க பயமாக இருக்கு எனக்கு. எங்கிட்ட வருவானே தெரியல. பேய் ஆனால் 3 சான்ஸ் இருக்குல்ல. ஆஹா வரும்போது ஒரு இது கொடுக்குறான்ல, அதாங்க எனக்கு பயமாகவே இருக்கு. ஆஹா ஆனால் இது இங்கே கேட்ட மாதிரியே இருக்கு. ஓ what a nice ஓடே 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 ஓட த பிளேஸு. போயிரு அங்கேயே அடிச்சிட போகிறேன். ஓகே கிட்ட வரமாட்டானோ தெரில. ஓகே இது பேர் என்ன மறந்து போயிட்டேன். ஏதாச்சும் ஒரே உடச்சி போட்டேன், எதுக்குன்னு தெரியலையே. ஓடி போயிரு. இது வந்து டோர் கீன்னு போட்டிருக்கு. எனக்கு வருவான்னு தோணுது. என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, பயமாக இருக்குங்க. ஒரு தடவை வேறு அடி வாங்கிட்டேன்னு 2 சான்ஸ் தான் இருக்குது. சத்தத்துக்கு நான் வருவானோ தெரில. அடி வாங்கிட்டு போக வேண்டியதானோ. பின்னாடி வந்து அடிச்சிட போகிறான். ஓகே ஐ எம் கோயிங் ஸ்ட்ரைட். நம்ம குறுக்கு வழி கிடையாது, எப்போது நேர் வழி தான். ஆனால் இப்படி தான் வரான். சொன்னேன் இல்லை, நான் தான் அப்பயே சொன்னேனே. நானும் அப்பயே அப்படி. ஆமாம் இப்போ எப்படி சொல்லுங்க. ஓகே ஃபஸ்ட்டு சான்ஸ்லேயே இப்படி அடி வாங்கி விட்றாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட்டுலேயும் அடி வாங்கியாச்சு. அதனால இப்போ வந்து என்னோட போகிறேன்னு நினைக்க தெரியலப்பா. மொட்டை மண்டைக்கிட்ட நல்லா அடி வாங்கி சாக போகிறேன். ஆனால் செகண்ட் பார்ட்டு வேணுமான்னு கமெண்ட்லையும் சொல்லிடுங்க. ஆனால் அதே மாதிரி நான் சொல்கிற அளவுக்குலாம் லைக் வச்சுக்காதீங்கப்பா, ஏன்னா நீங்களே போட்டு விடுங்க. நான் அந்த அளவுக்கு பெரிய யூடியூபர்லாம் கிடையாது. ஓகே அதுக்கப்புறம் வந்து சொல்லிக்கிறேன், என் வீடியோ போடலேன் அதனால் அப்புறம் வரும், போக போக பார்ப்பீங்க. ஓகே அதுக்கப்புறம் நான் கேட்டுக்கிறேன் என்னென்னா வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கமெண்ட் லைக். ஓகே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும் ஏன்னா ஓகே அப்படிதான். இந்த கேப்பை எங்கே போயிருக்கான்னு தெரியலையே. தருப்புரி பைய டேய் தம்பி அப்படின்னு நினச்சா மேலே இருக்காவே. ஐயோ கீழே இருக்காவே, மேலே கூட இல்லை. மேலே இருந்தால் கூட நான் திறந்துட்டு போயிருப்பேனே. ஐயையோ அவன் கீழே போகிற நேரத்துலனா அவன் வந்து நம்ம மேலே இருக்கானுங்க அப்படின்னு நினச்சேங்க. போச்சேங்க அமுக்க முடியல. போச்சே போச்சே தகப்பா வாங்க வந்து அடிங்க, வந்து அடிங்க ஓடி இருக்குன்னு பெருமையாக வித்திக்கிறேன் வேறு. இல்லை எத்தனை சான்ஸ் இருக்குன்னு தான் எனக்கு கண்டிப்பாக தெரியலை. கண்டிப்பாக தெரியணுமா? கண்டிப்பாக தெரியணும்ல. இந்த ட்ராப்பை தூக்கி எங்கடாவது மண்ணில் போடுங்கடா. சும்மா கடுப்பு ஏற்றிட்டு பெரிய இது மாதிரி இருக்க முடியல. வேற ஆகுனா கதவை சத்திட்டு போயிடுறாமா எங்கிட்டாது. இங்கே ஏதாவது வாட் இஸ் திஸ்?
கோடன் போட்டாச்சு. ஏன்டா இந்த மாதிரி செய்யும் போது மட்டும் அமைதியாக இருக்கேன்னு கேட்டால் கொஞ்சம் படபடன்னு இருக்குது செஞ்சுருவோமா அப்படின்னு. அதுக்கு தான் அப்போது மட்டும் அமைதியாக இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோமா. ஓகே ஓகே, கரெக்டு பையன் அங்கிட்டு தான் போகிறான். நம்ம அதுக்குள்ளே ஏதாவது தேட முடியுமான்னு பார்த்தா முடிச்சிருவோம். ஆனால் எனக்கு இப்போ கேமை முடிச்சிருவோமான்னு தோணுது. அப்படி இருக்குது நேரம். அவன் வரான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஒதுங்கி போய்க்குவான், இல்லாட்டி பலாரம் இருந்து விட்டுருவான். ஏன் சொல்கிறேன்னா இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் இங்கே எடுத்துக்க வேணாமே, ஏன்னா பாதி கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் மீதி தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த பேலாக்கி எங்கே இருக்குன்னாங்க தெரியலை. எனக்கு பயமாக இருக்குங்க. அதை முடிச்சுட்டு போயிடலாங்க அப்படின்னு நினைக்கலாம். தெரிலையே முடிக்க முடியுமான்னு. இதில் வேறு வாய விட்டேன் பாட்டு வேணுமா அப்படின்னு. ஏன்னா இப்போயே முடிக்கிற மாதிரி தான் தோணுது, ஆனால் முடிக்காத மாதிரியும் தோணுது. என்ன தான் செய்கிறது சொல்லுங்கள். இந்த கிழட்டு பையன் எங்கே இருக்கான்னு தெரியல. கண்ணு கட்ட வரையும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது எனக்கு. இருங்க ஒரு நிமிஷம், பிரைட்னஸ் ஏற்ற முடியுமாப்பா? முடாதா முடாதா. ஓகே, நாய்ப்பா எங்கே இருக்கான்? ட்ரௌசர் போடுறானா இல்லாட்டி ஆண்ட்ராய்டு போடுறானான்னு தெரியலை. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் பிச்சைக்கார பையலாக இருப்பான் இருக்கு அங்கே. அதுவும் கிழிஞ்சு போய் கிடக்கு. நல்ல வேலை வேறு இலக்கலையும் கிழியலையே, அந்த இலக்கில் கிழிஞ்சிருக்கு வேறு இலக்கில். ஓகே, அவன் வர்ற வரையும் இல்லாட்டி அவன் போடுற வரையும் இதுக்குள்ளே ஒழிஞ்சு கிடப்பான். இது 16 நிமிஷத்துக்கு மேலேயே போயிடுச்சு. இனிமேல் எங்கிட்ட நான் எஸ்கேப் ஆக போகிறேன்னு எனக்கே தெரியலைங்க. ஒரு கேமில் எஸ்கேப் ஆகணும்னா என்னென்ன கஷ்டப்பட வேண்டியதுன்னு அந்த யூடியூபருக்கு தாண்டா தெரியும், இல்லாட்டி எனக்கு தாண்டா தெரியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இவன் மேலே போகிறானா கீழே போகிறானா? அப்பா சூப்பர் விஷயம். இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு வீடியோவில் பார்த்தேங்க, இங்கே ஏதோ ஒரு இது இருக்கும். இது ஐயோ, ஏதோ ஒரு ஆயுதத்தை பார்த்தேன் முன்னாடி ஏதோ ஒரு வீடியோவில். அது இருக்குமான்னு பார்த்தா இங்கே இல்லை, செத்தேன். ஓகே, இங்கே நான் செக் பண்ணி பார்ப்போம். வந்துடுவானான்னு பயமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பேட்லாக்கியா? போடு தகிட. ஆனால் வேற குழந்தை போயிட முடியுமா தெரியல. இருங்க, இங்கே போய் ஒழிஞ்சுக்கும். வர மாதிரி தான் இருக்குது. இதான் ஒரு சான்ஸாக இருக்குது, அது இங்கே எடுத்துக்க வேணாம்ல. ஏன்னா இதே சொல்லிக்கிருக்க பண்ணாட பையன் அப்படிங்க அப்படிங்க. எஸ்கேப் ஆகணும்னு ஆசையாக இருக்குங்க, அதுக்கு தாங்க. ஆமாங்க, வருவானாங்க, போங்க நீங்கள். எங்கடா அவனை காணோம்? காது கெட்ட தூரம் வரையும் எனக்கு காலடி சத்தம் மட்டும் தான் கேட்குது. ஆளை காணமே. ஆனால் டக்குன்னு அந்த கதவுக்கிட்ட போனால் பலாருன்னு 2 விடுவானா செருப்பாலே. எப்படி இருக்கும்? அவ்வளோதான், முடிஞ்சு பெருஞ்சோலி. எங்கிட்ட வரானே தெரியலைங்க சத்தம். ஐயையோ போச்சே. எஸ்கேப் பண்ண முடியுமான்னு தெரிலையே. இன்னும் ஒன்று தாங்க, இந்த பேலாக்கியை மட்டும் போட்டு போயிட்டே இருப்பேங்க. ப்ளீஸ் தகப்பா, என்னை இந்த வீட்டிலேருந்து தப்பிக்க விட்டுரு. டோர் எஸ்கேப் தானே, கார் எஸ்கேப்பில் வேணா என்னை பிடிச்சி காமிச்சிரு. இங்கே தான் வரான். அந்த வேலை என்னை பார்க்கலானா இல்லாட்டி பார்த்தான்னு சொல்லியிருப்பான். ஓகே, இவ்வளோ நேரம் புள்ள கிச்சனில் தான் இருந்திருக்கு, வேற எங்கேயும் இல்லை. நான் அந்த பக்கம் போய் நான் திறந்துட்டு போயிருக்கேன் அசால்ட்டாக. அது தெரியாமல் அங்கேயே நின்று 1/2 மணி நேரத்தை கடத்திட்டு இங்கே கிடக்கிறேனே ஊசிப்பா. எப்படி இப்போ கண்டிப்பாக புள்ள வந்துடும், அதனால் கொஞ்சம் ஒழிஞ்சுக்கும். ஓகே, ஆளை காணோம், பயலையும் காணோம். நான் எங்கிட்ட போகிறேன், போங்க. ஏன்னா ஒன்றே ஒரு விஷயந்தான் இருக்கு, அந்த கீயை டோர் கீயை எடுத்துகிட்டு வந்து
மேலே போட்டு கீழே உடச்சி வந்துட்டேன்னு பார்த்துங்களே, சோழி முடிஞ்சிடும். அதாவது ஏன் சொல்லியில் மொட்டை மண்டை சொல்லி, ஓகேவா? அதனால் இப்போ என்ன பண்ண போகிறானா, நேராக மாடிக்கு போவேன். ஆனால் அவன் எங்கிட்டு போகிறான்னு தான் தெரியலை. அந்த ரூட்டை மட்டும் கண்டுபிடிச்சிட்டானா மேலே போய் டோர் கீ எடுத்துகிட்டு நேராக ஜல்பான் கீழே வருவேன். ஆனால் அதுக்குள்ளே வந்துடுறானான்னு தெரியலை. இவன் என்னன்றானா, எல்லா ஃப்ளோரையும் செக் பண்ண மாட்டாங்க, 2 ரூம் தான் செக் பண்ணுறான். எங்கடா இந்த கிச்சனு மேலே வந்து ஏனும் கூட வர மாட்டான். அந்த அவன் ரூமுக்கு போகிறான். அப்புறம் நேராக வந்து அவன் ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறான், ஓகேவா? அந்த ரூம் போயிட்டு நேராக இங்கே வந்துடுறான். கீழே டக்குன்னு மேலே போயிடுறான் அப்படி கிச்சனை பார்த்துட்டு. இதுதான் அவனோட தலைவலி, வேற ஒன்றும் இல்லை. இருங்க பார்ப்போம். புள்ள எங்கே இருக்குன்னு தெரியல, அதான் பயமாக இருக்கு. சொன்னே இல்லை, அவன் கிச்சனுக்கு தாங்க இருந்திருக்கான் அவ்வளோ நேரம். எங்கேயும் பார்த்துருக்க கூடாது, என்னைய பார்த்துருப்பான். இதுக்குள்ளே இருக்கேன்னு தெரியக்கூடாதுன்னு சொன்னேன், ஓகேவா? இப்போ என்ன போகிறேன்னா, இவன் நேராக போவானா, இவன் பின்னாடியே நான் நைஸ் சாப்பிட போகிறேன். எங்கிட்டு போகிறான்னு பார்க்க போகிறேன். இவன் மேலே போய் நேராக எங்கே போகிறான்னு தெரியலை. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. இருங்க பார்ப்போம். இவன் நிற்கிறான். ஐயோ டக்குன்னு போயிடலான்னு பார்த்தேனே. ஐயையோ போச்சே. இங்கே மேலே இருக்கிற அந்த முள் செடியா, நம்ம முள் செடி அது எதுக்குன்னு தான் தெரியலை. ஆமாம், இப்போ எங்கேயாவது பறந்துருப்பானே ஆள். எங்கே இருக்கான்னு தெரியல. ஓ மேலே போகிறானா, நானும் மேலே தாண்டி வரேன். தங்கமே தங்கமே செல்லமே தங்கமே செல்லமே. ஓகே, வீட்டிலேருந்து தப்பிக்க போகிறோம். எல்லாரும் காத்திருங்கள். ஓடு வெளியே 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 வெளியேடா நாய்ப்பயிலே சுருப்பாட்டு தூக்கிறாங்க. ஐயோ ஊறா 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 ஊறா. இந்த காட்டு பக்கத்து எங்கே போகிறேன்னு தெரியல. ஓகே, மொத்தத்தில் தப்பிச்சாச்சு. எப்படி தப்பிக்க போகிறேன்னு தான் தெரியாமல் இருந்தேன், ஆனால் தப்பிச்சிட்டேன். கண்ணா நான் ஒரு தடவை தான் தோப்பேன், இன்னொன்று தடவை தோக்க மாட்டேன். ஓகே மக்கள், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோம். இந்த மாதிரி வீடியோ பார்க்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இதோட கார் எஸ்கேப் பார்ட் 2 வேணுமான்னு கேளுங்க, கண்டிப்பாக பண்ணி விட்ருவோம். இதுவே நான் வந்து பாட்டு போடணுமான்னு தான் நினச்சேன், ஓகேவா? குழம்பிட்டேன் கொஞ்சம், ஆனால் பண்ணியாச்சு எப்படியோ. ஓகே, கொஞ்சம் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கும் நம்ம, ஓகேவா? எல்லோரும் பாய் சொல்லிவிட்டு கிளம்புறேன். ஓகே, பாய் see you, பீஸோ, டாட்டா.